மாமா இங்க பாரு மாமா, யாருமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றது இல்ல. நாம பண்ணலாமா? என்னது? ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க, புருஷனும் பொண்டாட்டி தனியா உட்காந்து மனம் விட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுனாங்கன்னா சண்டையே வராதாமா. பேசலாமா? அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? நீ பேசுமாமா. நீ பேசு. நீ ஆரம்பி மாமா. ஏய் லூசு மண்டல பைத்தியம், பேசி பேசுன திடீர்னு என்ன தெரியும் பேசுறது? யாரு? நான் பைத்தியமா? நீ பைத்தியம், மொப்ப பைத்தியம், மொம்மா பைத்தியம், ஒன்ன பைத்தியம், உன் கூட பேச பைத்தியம், உன் கூட பேச சத்தம் போடு. ஏண்டி கதவை தட்டிக்கிற, கதை கேட்காதா? கதவை தட்டி. ஏண்டி ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கிற, திறக்கவே மாட்டேங்கிற. ஏன்டி என்னை நம்பவே மாட்டேங்கிறேன்? நான் தான் குடிக்கிறது இல்லையே, சத்தியம் பண்ணிக்கிறேன். உண்மையில சத்தியமா குடிக்கிறது இல்லடி. ஆமா, இதெல்லாம் எங்கிட்ட வந்து எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா என் பொண்டாட்டி அதெல்லாம் குடி சொல்லிட்டு இருக்கிற. உங்க வீடு மேல இருக்கு, போயா ஃபர்ஸ்ட். போறியல என் புருஷனை கூப்பிட்டுமா வந்துட்டாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஏய் ரெடி பண்ணிட்டு இருக்கிற? 5 பவுன் செயின் காணோமாமா. 5 பவுன் செயினா? எங்க? தேடு 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 தேடு. அம்மா எங்க தொலைச்சா? அதான் அங்க. அங்க தொலைச்சு போட்டு இங்க எதுக்கு வந்து தேடிட்டு இருக்கிற? அங்க வெயில் அடிக்குது மாமா, இங்கதான் நெவலா இருக்குது. ஏய் பாப்பே, நேத்தி காலையில கடையில உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. பாத்துட்டு என்ன பண்ண? பார்த்துட்டு என்ன பண்ணா? பயந்தடிச்சுட்டு ஓடியான்ட்டுனல்ல. அம்மா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். பக்கமா இருந்தாவே இது ஒரு பிரச்சனை. எதுக்கு இப்ப ஃபீல் பண்றேன்? நான் சாயந்தரமா வந்துருவேன். அதாண்டி எனக்கு பிரச்சனை. உம்மா வீடு தூரமா இருந்துச்சுன்னா போய் 2 நாள் தங்கிட்டு வருவேன். பக்கமா இருக்கனால காலையில போயிட்டு சாயந்தரம் வந்தேன். அதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. 1 2 3. பாப்ஸ், இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கா பருப்பு குழம்பு ரசம். சரி அடுத்தது என்ன குழம்பு தெரிஞ்சா சாப்பிடுறியா? இல்லையே சாப்பிட மாட்டியா? நான் எத்தனை ஊத்தினா மறந்துட்டேன். சார் ஏதாவது பிச்சை இருந்தா போடுங்க சார். ஏமா கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, எதுக்குமா பிச்சை எடுக்கிற? கை கால்லாம் நல்லா தான் இருக்கு, ஹார்ட்ல தான் ஓட்டையா இருக்கு, பிச்சை எடுத்து தான் அடைக்கணும். ஹார்ட்ல ஓட்டை இருக்கா? என்னம்மா சொல்ற? ஹார்ட்ல இருக்கிற ஓட்டையை பிச்சை எடுத்து எப்படி அடைப்ப நீ? சிமெண்ட் வச்சு அடிப்பேன். பிச்சை போடுறதா போடு, தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத. அங்க ஒருத்த போறா, டேய் பிச்சை போட்டு போறா. என்ன ரோட்ல போறவங்கள மிரட்டி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா? இவளை பார்த்தா பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியலையா, வழிப்பறி பண்ற மாதிரி இருக்கா இவ. ஏங்க எங்க வீட்டுக்காருக்கு ஒரு போன் பண்ணணும், உங்க போன் கொடுக்குறீங்களா? இந்தாங்க. பரவாயில்லையே, உங்க போன்ல எங்க வீட்டுக்கார நம்பர் ஹஸ்பண்ட்னே சேவ் பண்ணி வருது. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா 6 கண்டிஷன் இருக்கு. வேணான்னு சொல்லிடலாமா? சரி என்ன கண்டிஷன் கேட்போம். கண்டிஷன் நம்பர் 1, நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், அத நீ கேட்கவே கூடாது. எனக்கு அந்த ட்ரெஸ் வேணாம், நான் கேட்க மாட்டேன். நான் ஒன்னும் பொண்ணு கிடையாது, உன் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டாலே. நம்பர் 2, ஃப்ரீ டைம்ல அடிக்கடி என்ன பார்க்குக்கு போலாம், பீச்சுக்கு போலான்னு என்ன கூப்பிடவே கூடாது. ரொம்ப சந்தோஷம், எனக்கும் செலவு மிச்சம். நம்பர் 3, நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையும் நீ தான் பாத்துக்கணும். சரி நான் பாத்துக்கிறேன். மேடம் எங்க கலெக்டர் வேலைக்கு போறீங்களா? நம்பர் 4, வீட்டுல நான் சமைக்க மாட்டேன், அதையும் நீ தான் சமைக்கணும். அதுவுமா? ஆக மொத்தத்துல உனக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும். நம்பர் 5, ஃப்ரெண்டுங்களோட நான் எப்ப வேணாலும் வெளியே போவேன், அத நீ கேட்கவே கூடாது.